திருமால் வைகுண்டம் திரும்பியதும் பிரமன் தேவர்களுக்கு இட்ட ஆணை. வணக்கம் நண்பர்களே. கடந்த பாடல்ல நம்மை ஆட்கொண்ட அந்த பரம்பொருள் திருமால் அரக்கர்களை அழிப்பதற்காக பூலோகத்தில் அவதாரம் எடுக்க முடிவெடுத்து தன்னோட இருப்பிடம் திரும்புகிற காட்சியை பார்த்தோம். தேவர்களெல்லாம் பெருமூச்சு விட்டு நிம்மதியா இருந்தாங்க. அவரோ கருடன் மேலே புறப்பட்டு போயிட்டாரு. அவர் போன பிறகு அந்த இடத்துல ஒரு சின்ன நிசப்தம். அப்புறம் தேவர்களுக்கெல்லாம் தலைவரான உலகை படைத்த நான்முகன் பிரம்மதேவர் அங்கிருந்த மற்ற தேவர்களை பார்க்கிறார். அப்படியே ஒரு கம்பீரமான குரல்ல பேச ஆரம்பிக்கிறார். அந்த காட்சி தான் இந்த பாட்டு. என்னை ஆளுடைய ஐயன்டொட்கலுளன் மீது எழுந்து போய பின்னர் வானவரை நோக்கி பிதாமகன் பேசுகின்றான். முன்னரே என்கின் வேந்தன் யான் என் முடுகினேன் மற்று அன்னவாறு எவரும் நீர் போய் அவதரித்திடுமின் என்றான். என்னை ஆளுடைய ஐயன்கலுளன் மீது எழுந்து போய பின்னர். இதை பாருங்க, கம்பர் முதல்ல தன்னை பத்தி சொல்றார். என்னை ஆட்கொண்ட தலைவன். இது வெறும் ராமகாதை இல்ல, கம்பருக்கு இது தன்னோட இறைவனை பத்தி சொல்ற கதை. அந்த ஐயன், அந்த தலைவன் கருடன் மேல ஏறி புறப்பட்டு போனதுக்கு அப்புறம் வானவரை நோக்கி பிதாமகன் பேசுகின்றான். விண்ணுலகில் இருந்த மற்ற தேவர்களை பார்த்து பிதாமகன், அதாவது எல்லாருக்கும் தந்தை, அந்த நான்முகன் பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுகிறார்? முன்னரே என்கின் வேந்தன் யான் என முடுகினேன். இதான் இங்க ட்விஸ்ட். நான்முகன் என்ன சொல்றார் தெரியுமா? நான் ஏற்கனவே கரடிகள் கூட்டத்தோட அரசனாக சாம்பவானாக போய் பிறந்தாச்சு, நான் அவதரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. முடுகினேன்னா நான் அவசரமாக போய் சேர்ந்து விட்டேன், ஏற்கனவே அங்க இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். பிரம்மாவே முன்னெச்சரிக்கையா அவதாரம் எடுத்துட்டாரு. சாம்பவான் எவ்வளவு ஞானம் உள்ளவர், அவர் பின்னாடி ராமாயணத்துல எவ்வளவு பெரிய பங்கு வகிக்கிறார்னு நமக்கு தெரியும். மற்ற அன்னவாறு எவரும் நீர் போய் அவதரித்திடுமின் என்றான். அது மட்டும் இல்லாம அது போலவே நீங்களும் எல்லாரும் பூமிக்கு போய் அவதாரம் எடுங்கப்பா அப்படின்னு கட்டளையிடுறாரு. ராமனோட காரியத்துக்கு துணையா வானரங்களாகவும் மற்ற உருவங்களாகவும் நீங்களும் போய் பிறங்க அப்படின்னு சொல்றார். பாருங்க கம்பரோட அழகு. பெருமாள் கிளம்பி போனதும் பிரம்மா பொறுப்பேத்துக்கிறார். வெறும் கட்டளை போடல, நான் ஏற்கனவே போய் சேர்ந்துட்டேன், நீங்களும் வாங்க அப்படின்னு ஒரு தலைவனுக்கு உண்டான பொறுப்போட சொல்றார். ஒட்டுமொத்த தேவ சமூகமும் அந்த பெரிய காரியத்துக்காக பூலோகத்துல சின்ன சின்ன உருவங்கள் எடுத்து அந்த மகா சக்தியோட துணை நிற்க தயாராகிற காட்சியை எவ்வளவு சுருக்கமா ஆழமா சொல்லியிருக்கார் பாருங்க. இது வெறும் கதை இல்ல, தேவலோக திட்டமிடல். சரி, அடுத்த பாடல்ல எந்தெந்த தேவர்கள் யாரா அவதரித்தாங்கன்னு பிரம்மா சொல்றாருன்னு பார்ப்போம். அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும்.